மனித நடமாட்டமே இல்லாத ஒரு ஊர்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைகள்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஈஸ்டர் ஐலாண்டுங்கிற ஒரு ஐலாண்ட்ல மாய் சிலைகள்னு சொல்லிட்டு இது இருக்கு. இது கிட்டத்தட்ட 32 அடியும் 80 டன் வெயிட்டும் இருக்குமா. இப்போதைக்கு தலை மட்டும் தெரிஞ்சாலும் உடம்பு பகுதி கீழே இருக்கிறதாகவும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி 900 சிலைகள் அதுக்குள்ள இருக்குதாமா. ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1922 ஒரு டச் கப்பல் வழி தவறி இந்த தீவை கண்டுபிடிச்சதாகவும் அங்கே இருந்த ரபா நூய் அப்படிங்கிற ஒரு மக்கள்லாம் அவங்கள முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு இதை செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இது சாதா பாறையோ மண்ணை வச்சு செய்யல, அப்ப வெடிச்ச எரிமலையோட அந்த ஆஷ்ல இருந்து செஞ்சிருக்காங்க. அதை அங்கிருந்து கிட்டத்தட்ட 12 மைல் கடற்கரை வரைக்கும் எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அதை கீழே அந்த கட்டையை வச்சு உருட்டுறதை விட மனுஷன் எப்படி நடப்பானோ அந்த மாதிரியே கயிறை போட்டு இழுத்து இந்த இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடியே அப்ப இருந்த மக்கள் இது எப்படி செதுக்குனதாகவும் அதை எப்படி அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலும் அது எப்படி பாதி தலைக்கு மட்டும் இருக்கிற மாதிரி கீழே புதஞ்சதுங்கிறது இன்னைக்குமே மிஸ்ட்ரியா தான் இருக்குது.